மீண்டும் மீண்டுமா அப்படின்னு ஷாக்கார அளவுக்கு பெட்ரோல் டீசல் பிரைஸ் எல்லாம் தினமும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதுக்கே ஷாக்கானா இப்படி இன்னும் வர வாரங்கள்ல இன்னும் ஏறும்லாம் பயமுறுத்துறாங்க. ஓஹோ. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராகிக்கணும். அதே மாதிரி எதிர்காலத்துக்கும் நிறைய பேர் தயாராகி இன்வெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம விகடன் சார்பில் லாபம் நிறுவனத்துல இருந்து நிறைய செஷன்ஸ் அதுக்காக நடத்தி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் செஷன்ஸ் நடத்தியிருக்கோம். இப்போ குறிப்பா அரசு ஊழியர்கள் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செஷன் நாளை இரவு 7ல இருந்து 8:30 மணி வரையும் நடக்க போகுது. அதாவது மே 20ஆம் தேதி. ஆமா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் செஷன் தான். அனுமதி இலவசம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழே இருக்கிற அந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, ஆமா, அதுல தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு நிறைய செய்திகள் சுவாரஸ்யமா விழுந்துகிட்டே இருக்கு. நார்வேல இருந்தெல்லாம் செய்தி நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதையும் பாத்துருவோம். ஓகே ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. கண்ணு கெட்டின தூரம் வரையும் எலெக்ஷன் வேற எதுவும் இல்ல, அதனால பெட்ரோல் விலை இறங்குற மாதிரி தெரியல. டெய்லி ஏறிக்கிட்டே தான் இருக்கும் போல தோணுது. குறிப்பா அந்த ஈரான் போரால பிரச்சனையால தான் இதெல்லாம் நாங்க ஏத்துறோம் அப்படின்னு மத்திய அரசுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. 3 ரூபாய் இப்பதான் ஏத்தி 3 நாள் கூட ஆகல. இப்ப என்னன்னா இன்னைக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட 90 காசு வரையும் பெட்ரோல் டீசல் ரெண்டுத்துக்குமான விலை உயர்ந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுக்கு 82 பைசா அதிகரிச்சிருக்கு. டீசலுக்கு ஒரு 86 பைசா அதிகரிச்சிருக்கு. இன்னும் 2 வாரத்துக்குள்ள இது மாதிரி அப்பப்போ விலையேற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் வேற சொல்றாங்க. ஆமா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா டெய்லி இப்படி ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் நம்மள 100ல கொண்டு நிறுத்தினாங்க. இப்ப நமக்கு 100 அப்படிங்கிறது பழகி போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த ஒரு லெவல்ல கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதை நம்ம பழகிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 105 104 இன்னும் எவ்வளவு போகும்னு தெரியல. ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸை ஃப்ரீயா செயல்பட விடணும் அப்படின்னு உலகம் முழுக்க குரல்கள் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம 2022க்கு அப்புறம் இந்த கச்சா எண்ணெயோட விலை வெகுவா சரிஞ்ச போது அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கலால் வரியை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 100 ரூபாங்கிற ரேஞ்சிலே வச்சிருந்தாங்க மத்திய அரசு. ஸோ இந்த கலால் வரியில மட்டும் போன நிதியாண்டுல கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு மேல வருவாய் வந்திருக்கு மத்திய அரசுக்கு. மாநில அரசுகளுக்கும் வேட் வரியில எல்லா மாநில அரசுகளுக்கும் சேர்த்து 3 லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கு. எண்ணெய் நிறுவனங்களும் 10,000 கோடி ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் மக்களுக்கு பங்கு கொடுக்காதவங்க ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வரும்போது டக்குன்னு மக்கள் தலையில அந்த சுமையை ஏத்திட்டாங்க. பிசினஸ்மேன் எப்படி நினைப்பாங்களோ அதே மாதிரிதான் நினைச்சிருக்காங்க. ஜி ஒரு பிசினஸ்மேன் இல்ல. அப்படியா? ஜி ஏதாவது பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த கலால் வரியெல்லாம் குறைச்சு. அவர் பிசினஸ்மேன் இல்ல, அவர் சுத்தி நிறைய பிசினஸ்மேன் இருக்காங்கல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ். மல்லிகார்ஜுன கார்கே அதான் சொல்றாரு. நானும் அவரோட ஃப்ரெண்ட் அப்படி இல்ல. அதானிக்கு அமெரிக்கால இருந்த கேஸ் எல்லாம் ரத்து பண்ணி விட்டீங்க. ஆனா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்றதுக்கு மட்டும் அமெரிக்கா கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. முன்னாடியே பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இந்த எண்ணெய் விலை ஏற்றத்தெல்லாம் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லாம செயல்பட வேண்டியது, உங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ண வேண்டியது, இதெல்லாம் ஒரு ஆட்சியா அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் அவர் கேட்கிறாரு. இதுக்கு இடையில மத்திய அரசு தரப்புல பேசணும்னா அந்த அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருந்ததோட டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரூபாயோட மதிப்பு 96 போயிடுச்சு. கூடிய சீக்கிரத்துல செஞ்சுரியா அடிச்சிரும் போல. அப்படி இருக்கும்போது நமக்கு அதிக விலை கொடுத்து டாலரை வாங்கி அதிகமான விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்குறோம். அதனால இந்த பெட்ரோல் விலையெல்லாம் இப்படிதான் ஏத்துவோம், வேற வழி இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா ரூபாய் மதிப்பு ஏன் இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சது டாலரோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிருச்சு, அதனால ரூபாய் சரிஞ்சிருச்சுன்னு நிர்மலா சீதாராமன் சிம்பிளா ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆனா இப்பயும் அந்த பதில கூட இப்ப சொல்ல மாட்டாங்களே. சொல்ல முடியாது, ஏதாவது அமைதியா இருங்க கொஞ்ச நாள்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. ஏன்னா 96 ரூபாய் 46 காசு வரையும் போயிடுச்சு இப்போ ஒரு டாலரோட இந்திய ரூபாய் மதிப்பு. ஸோ இதுவுமே ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் அமிர்த காலம்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. நமக்கு புரியல. நார்வேல இருக்கிற நம்ம செய்தியாளர், அதாவது நம்ம சக ஜேர்னலிஸ்ட் ஒரு நியூஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதான் நார்வேல இருந்து செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். என்னன்னா, ஹெலே லிங் அப்படிங்கிறவங்க நார்வேல உள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க பிரதமர் மோடி அங்க போயிருக்காருல்ல, அவரும் நார்வே நாட்டோட பிரதமர் ஜோனஸும் சேர்ந்து கூட்டா செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் கேள்விகள் எதையுமே எதிர்கொள்ளலைங்கிறதுனால ஹெலே லிங் ஒரு என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரி பிரதமர் மோடியை நோக்கி பேசுறாங்க. ஆனா அவர் போயிட்டாரு. இதுதான் நாங்க 15 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்லல. உங்களுக்கு மட்டும் எப்படி பதில் சொல்லுவாரு? அவங்க அங்க நேரடியா மாட்டிருக்காரு. கேட்டுருவோன்னு பார்த்து கேட்டிருப்பாங்க போல. பட் ஓமை கார்டு கூட சொல்லாம போயிட்டதுனால அப்செட் ஆயிட்டாங்க. அதுலயே விழாத மாதிரி போயிட்டாரு. உடனே அந்த வீடியோவை எடுத்துட்டு போட்டிருக்காங்க, நாங்க பிரஸ் ஃப்ரீடம்ல நார்வே தான் நம்பர் 1.
நீங்க 157வது இடத்துல இருக்கீங்க, அதுவும் பாலஸ்தீனோட எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணலாமா, என்னோட கேள்வி எதிர்கொள்ளல அவருன்னு ஒரு மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி. அதை ஆமா, அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தினா, பாருங்க ஒரு காம்ப்ரமைஸ்டு பிஎம்ஆ இருக்காரு, அவர் வந்து கேள்விகளை பார்த்து பயந்து ஓடுறாரு, இப்படிதான் இந்தியாவோட இமேஜ உலக அரங்குல கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களாங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சாலே பிரச்சனையாகுது, அவரை வாயை மூட சொல்றாங்க, இவரை வாயை திறக்க சொல்றாங்க, அவர் வாயை மூட மாட்டாரு, இவர் வாயை திறக்க மாட்டாரு, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமா, இதுல ராகுல் காந்தி இன்டர்வியூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு டேக் பண்ணி அந்த அவங்களே வந்து கேட்டிருக்காங்க, ஹெலே லிங் வந்து ஒரு போன் கான்வர்சேஷன்ல இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லையான்ட்டார் அவரு. ஆமா, அவர் ஆனா அதுக்கு பதில் இன்னும் போடல. ஆனா இந்த ட்வீட் அவங்க போட்டாங்க இல்லையா, அதை வந்து ரீட்வீட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, நார்வேக்கான இந்திய தூதரகம். அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு மாலையில நாங்க பிரஸ் மீட் வைக்கிறோம் பிரதமர் மோடி வந்து அதை பத்தி, அங்க வாங்க உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி பிரதமர் மோடி தான் பதில் சொல்லாரோ அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் ஊருக்கு போயிட்டாரு. நாங்க வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாங்க சொல்றோம், எங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க சொன்னாங்க. அவங்க இன்னும் கோபமா இருப்பாங்களே, ஏங்க 9 மணிக்கு வர சொன்னீங்க, வந்தா ஜி இல்லாம நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமா, அது பரவாயில்ல. ஒரு பத்திரிகையாளர் கேட்கறாங்க, இந்தியாவை எப்படிங்க நம்புறது, நிறைய விஷயங்கள்ல முரண்பாடான நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அங்க இருக்கிற இந்திய தூதரக அதிகாரி சிபி ஜார்ஜ், SIBI CIBI கிடையாது, சரி, அவர் சிபி ஜார்ஜ், அவர் வந்து என்னன்னா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரியே பேசுறாப்புல. ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுறாரு. ஓகே, உணர்ச்சி எல்லாம் இருக்கலாம் தான், ஆனா ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரி எல்லாம் இப்படி வந்து இதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, ரொம்ப காமன் கம்போசரா பேசுவாங்க. அவர் பேசினதே பாஜகவுக்கு ரொம்ப தூரம் வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதுல இன்னும் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்களா. அவங்க கேள்வி கேட்டாங்க, வெளியே வேற கிளம்பி போயிட்டாங்க, இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி. ஜி அப்பவே கரெக்டா தான் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க தான் எந்திரிச்சு போயிட்டாரு. நம்ம தேவையில்லாம பிரஸ் மீட் வச்சுட்டோமே அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி ஸ்வீடன்ல நேத்து ஒரு உயரிய விருதை வாங்கினவர் இன்னைக்கு 32வது உயரிய விருதை நார்வேல வாங்கியிருக்கிறாரு பிரதமர் மோடி. டெய்லி ஒரு விருது. அவரோட சிறப்பான சேவையை பாராட்டி தானே கொடுத்திருப்பாங்க. அதுக்கு ஏதோ பெரிய பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க, கிராண்ட் கிராஸ் ஆஃப் நார்வேஜியன் அந்த மாதிரி ஒண்ணு வருது. அந்த விருது லென்த்தா இருக்கு, அதனால வந்து வேணுங்கிற விருது வாங்கியாச்சு விடுங்க, அது பேர்லாம் வச்சு நார்வே நாட்டோட உயரிய மத்திய அரசு வைக்கிற திட்டத்தோட பேர்லாம் நமக்கு என்ன புரியவே செய்யுது, ஆனா வாழ்ந்துட்டு தானே இருக்கு அந்த நாட்டுல. அந்த மாதிரிதான் அதே மாதிரிதான் அதிமுக ஆட்சி காலத்துல அம்மா உணவகங்கள் கொண்டு வந்தாங்க. அது வந்து பலருக்கும் பயனுள்ளதா தான் இருந்தது. திரும்ப திமுக ஆட்சிக்கு வரும்போது இதை வந்து நீங்க எடுக்கக்கூடாது உணவகங்களை அப்படின்லாம் கோரிக்கை வச்சோன்னே ஆரம்பத்துல நாங்க வந்து சரியா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் முதலமைச்சரா இருந்த MK ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் போக போக அங்க வந்து சரியான பராமரிப்பு இல்லை, சரியான வசதிகள் இல்லைங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தது. சரி, இப்போ புதுசா ஒரு அரசு வந்திருக்கு, அவங்ககிட்டே அந்த கோரிக்கை வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வைக்கும்போது அதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். அவர் வந்து நடத்திட்டு ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி உட்கட்டமைப்புகளை சரி பண்ணுங்க அம்மா உணவகங்களுக்கு, அதே மாதிரி வேணுங்கிற உபகரணங்களை கொள்முதல் பண்ணுங்க, தரமான தங்கு தடையின்றி உணவு கிடைக்கிற வகையில் அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவெல்லாம் போட்டிருக்காரு. இதுவாது உத்தரவா இல்லாம நடைமுறைக்கு வரும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். ஆமா, அதான் எம்எல்ஏக்கள்லாம் அவங்களோட தொகுதியில இருக்கிற அம்மா உணவகங்களை நேர்ல போய் பார்த்துட்டு இருக்கிறதா தகவல்லாம் வருது. ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, திருநங்கையர் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை இன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்துல சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. டெய்லி சந்திப்புகளா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர். இன்னொரு பக்கம் வந்து இந்த இருமொழி கொள்கை, PM ஸ்ரீ திட்டம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிற ராஜ்மோகன்ட்டே வச்சாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உறவுகளோட பேச தாய்மொழி, உலகத்தோட பேச ஆங்கிலம், இதுதான் எங்களோட கொள்கையும், இருமொழி கொள்கையில இருந்து நாங்க வந்து மாற மாட்டோம், அது வந்து பின்பற்றுவோம். அவங்களோட தாய்மொழி ஒண்ணு, அது போக ஆங்கிலமும் கற்பிக்கப்படும், இது தொடரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. PM ஸ்ரீ திட்டத்தை பத்தி கேள்வி கேட்கும்போது எந்த மறைமுக அழுத்தம் கொடுத்தாலும் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல நிதியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த PM ஸ்ரீ திட்டத்தை காரணம் காட்டி. நாங்க வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கு வந்து அடிபணிய மாட்டோங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஓகே, பாப்போம் அந்த நிலைப்பாடுல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆமா, அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு போய் அறிவாலயத்துக்கு போய் ஜாயிண்ட் அடிச்சிருக்காரு. ஆமா, அலிமல் புகாரி, இவர் காங்கிரஸ் கட்சியில மாநில பொறுப்புல ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாரு. தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து அவசர அவசரமா தாவேக்காவோட போய் முதலாளர் சேர்ந்தாங்க இல்லையா, அதுல வந்து அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டது. அப்படி போய் வந்து திமுக விட்டுட்டு காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறது துரோகம் அப்படின்னு வெளிப்படையா பேசினாரு. அதனால கட்சியில இருந்து எல்லா
பதவிகள்ல இருந்து நீக்கினாங்க. அவரே ஒரு கட்டத்துல பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இப்போ வந்து திமுக சேர்ந்திருக்காரு. அப்படி அவசர அவசரமா காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது என்னுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி செஞ்ச நடவடிக்கையா இருக்காது, வேற யாரோ அப்படி தூண்டி விட்டு செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ராகுல் இதை முடிவு எடுத்திருக்க மாட்டாருங்க நம்புறாரு, இந்த மாதிரி அவர் சொல்றாரு. அவர் நம்புறாரு. ஓகே, விசிகால இருந்து கூட சிலர் வந்து திமுக பக்கம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, பார்ப்போம் வெயிட் பண்ணி. அதிமுக என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சி.வி. சண்முகத்தோட தரப்பும் வந்து ஆலோசனைலாம் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து என்னன்னா, மாவட்ட செயலாளர்கள் புதுசா நிறைய இடத்துக்கு நியமிச்சிருந்தாரு எடப்பாடி. அவங்க எல்லாமும் வரவழைச்சிருந்தாரு. எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம், சில துரோகிகள் நம்ம கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டு மாற பாக்குறாங்க, ஆனா நம்ம சிறப்பா செயல்படணும், இது வந்து வெற்றி தோல்விலாம் நமக்கு சகஜம்தான் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காராம். குறிப்பா வந்து இந்த பொதுக்குழுவை கூட்டணுங்கிறது அந்த தரப்புல இருந்து வர கோரிக்கையா இருக்குல்ல. அதனால எல்லா மாவட்டத்துல உள்ள இப்ப புதுசா போட்டவங்க, எல்லா மாவட்ட செயலாளர்கள், ஏற்கனவே இவர் பக்கம் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்க பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுன்னு கடிதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஏன்னா வந்து ஒருவேளை பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய நிலைமை வந்தா பாட்டில் நம்ம பக்கம் பறந்துடக்கூடாது, அதனால வந்து யார் யார் ஆதரவா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் வந்து கடிதம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. இப்படியே போச்சுன்னா அடுத்து திரும்ப கோர்ட்டு கேஸ் தான் போகும் போல இருக்கு. ஆமா, 2 அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதுல ஒரு அணி இப்படி பேசுறாங்கன்னா இன்னொரு அணி என்ன சொல்றாங்க? ஆமா, சி.வி. சண்முகம் என்ன சொல்றாரு, உடனடியாக பொதுக்குழு கூட்டி ஆகணுங்க, பாட்டில் நாங்க வீசியா 3/2 பங்கு மெஜாரிட்டி இருக்கு, ஆதரவு இருக்கு, பொதுக்குழு கூட்டணும்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும், பொதுக்குழு சீக்கிரம் கூட்டணும்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தப்பான முடிவாவே எடுத்துட்டு இருந்தாரு. தாவேகா தரப்புல இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்களை வந்து இவர் உதாசீனப்படுத்தி அனுப்பிட்டாரு. அதே மாதிரி தேமுதிகவையும் வந்து உதாசீனப்படுத்திட்டாரு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அவங்க எல்லாம் வருவாங்க? இந்த மாதிரி தவறான முடிவுகளே எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது மேலேயும் இதை பொறுத்துக்க முடியாது, உடனடியாக பொதுக்குழு கூட்டுங்க, நாங்க ஒரு முடிவு எடுத்தே தீர்வோம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. ஓகே, அதாவது எடப்பாடி பழனிசாமி தனக்காகவே மக்கள் வந்து அதிமுகவை ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி சி.வி. சண்முகம் பேசிட்டு இருக்காரு. அவருக்காக ஆதரிப்பாங்களா? அதுவும் கிடையாது, ரெட்டலைக்கு தான் மரியாதையா? சரி, ஓகே. இந்த மாதிரி பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு காட்டமான அறிக்கையும் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து வந்திருக்கு. முதுகில் குத்திட்டாங்க இந்த தாவேகா அரசு, எங்க ஆட்களை வந்து இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டி அமைச்சர் பதவி தரோம்லாம் சொல்லி முதுகுல குத்தி எங்களோட ஆட்களை வந்து தூக்கிட்டாங்க. இது ஒரு பொய்க்கால் குதிரை அரசு, திமுக கூட்டணி கட்சிகள் சப்போர்ட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தை தாவேகா அரசு மேல வச்சிருக்காரு. குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அத இல்ல அப்படிலாம் நடக்கல, அதெல்லாம் பொய்ங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில அவர் திரும்பியும் சொல்லும் போது இன்னும் சந்தேகம் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் போற மாதிரி தான் இருக்குது. அதிமுக அமைச்சரா செந்தில் பாலாஜி இருந்தப்போ பணம் வாங்கி வேலை கொடுக்கறதாக ஒரு மேல வந்து ஒரு மோசடி புகார் எழுந்துச்சு. ஆமா, திமுக பயங்கரமா கொந்தளிச்சு ஸ்டாலின்லாம் பேசினாரு. அப்புறம் வந்து அவரு கட்சியில சேர்த்துக்கிட்டு அமைச்சர் பதவி திரும்பி கொடுத்தாருன்னு வையே. ஆமா, திமுக அமைச்சர் ஆனாரு, அப்புறம் தான் அதுல அரஸ்டே ஆனாரு. ஆமா, இப்ப என்னன்னா அந்த வழக்குல வந்து அமலாக்கத்துறை மாநில அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க செந்தில் பாலாஜி மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டோம், இப்ப அவர் விசாரிக்கணும், அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து மாநில அரசினுடைய பெர்மிஷன் தேவை, அதனால உங்களுடைய பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அமலாக்கத்துறை சார்பில் கேட்டிருக்காங்க. திமுக அரசு இருந்த வரையும் அது கொடுக்க மாட்டாங்கிறது தெரிஞ்சது. இப்ப தாவேகா அரசு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது, திமுக இதுல கைதானதுக்கு இப்ப தாவேகா கிட்ட வந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கிடையில வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து ஒரு 4 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க பாமக வந்து இப்ப கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டத்துல சௌமியா அன்புமணி வந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மரியாதை நிமித்தமா யாரையாவது கட்சிக்காரங்கெல்லாம் சந்திக்கும் போது ஒரு பொன்னாடை பொருத்துவோம், அதெல்லாம் வந்து இனிமே வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், என்ன கொடுக்க சொல்லலாம், அது என்னது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க. அது என்ன பெட்டியா அந்த ரேஞ்சுக்கு அவங்க யோசிச்சாங்க. இல்ல நிதி அப்படின்னு சொல்லிட்டு நிதியா கொடுத்துடலாம் அந்த கட்சிக்கு அப்படின்னு சொன்ன உடனே நடுவுல பட்டிமன்ற நடுவர் மாதிரி உட்கார்ந்துருந்தாரு அன்புமணி. அவர் ஒரு ஹேண்ட் மைக் ஒன்று வச்சிருக்காரு, அதுக்கு விளக்கம், அவங்க சொன்னதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம பொன்னாடை பூங்கத்துக்கெல்லாம் பதிலா
நம்ம கட்சிக்கு நிதியா கொடுக்கலாம். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ஸ்கேனர் அந்த இது QR கோடு கொடுத்துருக்கோம். அதை வந்து 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ சில பேர் 1000 ரூபாய்க்கு கூட பொன்னாடை வாங்குவீங்க. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுல வந்து அனுப்பிச்சிருங்க. பணத்தை அனுப்பிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து அதை காமிச்சா இவரோட போட்டோ எடுத்துக்கலாம். அப்படி ஒரு போட்டோ எனக்கு வேணாம் அப்படின்னு சில பேர் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? பொன்னாடையும் இல்லாம போயிடும். தெரிஞ்ச இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குலாம் பெரிய QR கோடு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது QR வாங்கினா இதுல வந்துருமே. அது சரி வராது. அது வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். நிதி கொடுத்தா இப்படி இப்ப பொன்னாடை போட்டுனா இப்படி கொடுத்தா திரும்பி அப்படிக்கா வந்து திரும்பியும் போத்தலாம். அந்த வசதி எல்லாம் நிதியில இருக்கா? இருக்காது. அது வந்துருச்சுன்னா ஒரு தடவை போதும் தானே. அதான் இப்படி எல்லாம் நிதி கேக்குறாங்க பாருங்க. தேர்தல் முடிவுகள் வந்து சில நாட்களுக்கு பிறகு சீமான் முதல் முறையாக வெளியே வந்து பேசியிருக்காரு. ஆமா, நம்ம கூட சொல்லியிருந்தோம் மே 4க்கு அவங்க வெயிட் பண்ணல, மே 18 அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்துக்கு தான் தயாராகிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர்னு. ஆமா, அந்த கூட்டம் இப்ப நடந்திருக்கு. அதுல பேசின சீமான் அன்னைக்கு இலங்கையில் நடந்த அந்த படுகொலைகள் அதை பத்தி எல்லாம் வந்து நிறைய பேசினாரு. பேசிட்டு இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த அரசியல் சூழலுக்கு வந்தாரு. நாங்க வந்து இந்த காட்டு கத்துறோம், இவ்வளவு உண்மைகளை பேசுறோம், ஆனா பேசுற எங்களுக்கு மக்கள் வாக்களிக்காம பேசாதவங்களுக்கு எல்லாம் வந்து வாக்களிச்சிருக்காங்க. எம்எல்ஏ வேலை பார்த்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாம, அதாவது ஒரு வேட்பாளர் வேலை பார்த்திருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் நாங்க வந்து தனித்துதான் நிப்போம், மீண்டு வருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு சீமான். இலங்கையில இருந்து MP அர்ச்சுனன் வந்து இங்க வந்திருக்காருல்ல, அவரு இந்த வந்து ஆமைக்கறி சாப்பிட்டோம் இதெல்லாம் வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சீமான் சில நிமிடங்கள் தான் வந்து தலைவரை பார்த்திருப்பாரு. அவர் சொல்றதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அதுக்குமே அங்க பதில் சொல்ற மாதிரி ஆமா நான் சாப்பிட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமக்கறி சாப்பிட்டாராம், AK-74 சுட்டது, இது எல்லாமே உண்மைதாங்கிறதையும் திரும்ப அங்க சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமும் பேசியிருக்காரு. ஆமா, அது மாதிரி குறிப்பா விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றாரு. இதை நான் பிரச்சாரம் பண்ணும் போதே சொல்லிட்டு இருந்தேனே, 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான்னு பாட்டே பாடுனேன், இலவசங்கள் கொடுக்காதீங்க அப்படிலாம் சொன்னேன். மக்கள் அதெல்லாம் கேட்கல. விஜய்க்கு அப்பெல்லாம் தெரியல, தெரியாம இஷ்டத்துக்கு வந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்ப வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு அதையும் விமர்சிச்சிருந்தாரு. ஆமா, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி முதலமைச்சர் விஜயும் வந்து இந்த நினைவேந்தல் பத்தி பதிவெல்லாமும் போட்டிருந்தாரு, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பத்தி. இன்னொரு பக்கம் வந்து புதுக்கோட்டையில வந்து ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில 35 வயது பெண்மணி, இவங்க வந்து பேச்சு சவால் கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்கள வந்து காரில் அவங்க தினக்கூலியா ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. முடிச்சுட்டு வரும்போது காரில் ஒரு மர்ம நபர்கள் வந்து அவங்கள தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அவங்கள ரோட்ல இறக்கி விட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருந்த மக்கள் வந்து அவங்கள காப்பாற்றி என்ன நடந்தது அப்படின்லாம் கேட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ணி 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, தொடருது இது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் இப்போ கண்டனத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சிங்கப்பெண் படை என்ன பண்ணது, இன்னும் அது செயல்பாட்டுக்கே வரலையா அப்படிங்கிற கேள்விலாம் இந்த அரசை நோக்கியும் இருக்கு. பதில் சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. 2013 மருத்துவர் சுப்பையா அப்படிங்கிறவர் ஒரு நில பிரச்சனையில வந்து கொல்லப்பட்டாரு. அவருடைய வழக்குல கைது செய்யப்பட்ட 9 பேரை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விடுவிச்சிருந்தாங்க. அவங்களுடைய தண்டனையெல்லாம் ரத்து பண்ணியிருந்தாங்க. இப்ப அதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்கும் போது உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதிப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை இருக்கு அப்படிங்கிறத இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. மே 4 காலையில 8 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சேன், இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. இந்த 2 மாஸ்டர் பீஸ் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மா தங்கைகளை பிடிச்சிருக்க முடியுமா? ஆட்சியத்தான் அமைச்சிருக்க முடியுமா? பேரரசு தான் காரணமா அதுக்கெல்லாம். சிவகாசி திருப்பாச்சி படத்தை போட்டிருக்காங்க. CSK ஃபேன்ஸ் நவ் எடுத்துக்கோங்க அந்த IPL கப்பை, யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு நேற்று தோத்துட்டு மீன் போட்டிருக்காங்க. காலையிலேயே இவ்வளவு வடை அப்பம் சுட்டு வச்சிருக்கீங்களே, யார் சாப்பிடுவா? இந்த வாக்கிங் வந்திருக்கானுங்களே தடிமாடுங்க, இவனுங்க தான் தின்னுவானுங்கன்னு கடைக்காரர் சொல்றாராம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரு கொடுக்க போறோம்? பிரதமர் மோடி கொடுத்துடலாமா? கொடுத்துருவோமா? பிரஸ் மீட்டை பார்த்தோன்னே வேகமா போயிட்டாரு. அதுக்காக இல்ல, நம்ம வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து பெரிய ஒரு பிரச்சனையா தான் மாறுது. அடுத்தடுத்த வாரங்கள்ல இது நம்மளோட டெய்லி
செலவு பண்ற விஷயங்கள்ல எதிரொலிக்க போகுது. ஸோ அதனால பிரதமர் மோடிக்கு சிறகடிக்க ஆசை. இது நம்ம கம்பெனி சீரியல்னோ இல்ல சிவி நடிக்கிறாருனோ நாங்க கொடுக்கல. போற போக்க பார்த்தா பெட்ரோல்லாம் இல்ல, சிறகு ஏதாவது கொடுத்தீங்கன்னா பறந்தே போய்க்குங்கிற மூடுக்கு மக்கள் வந்துருவாங்க. கரெக்ட். அவரும் வந்து இங்க பெட்ரோல் டீசல் பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் யோசிக்காம சிறகு அடிச்சுக்கிட்டு இருக்காரு வெளிநாட்டுல. ஆமா, அவர் பிளேன்ல போயிடுறாரு, அதுக்கு ஃபியூவல் இருக்கு, அது போட்டு போயிடுறாங்க. நம்ம தான் இங்க வந்து ஃபியூவல் தட்டுப்பாடும் வருங்கிற பேச்செல்லாம் இருக்கு. ஸோ வந்து பேனிக்காக வேணாம்னு அதே நேரத்துல மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. உங்களை நம்பிதான் இருக்கும் ஜி, பார்த்து பண்ணுங்க, சிறகடிக்க விட்டுறாதீங்க. ஓகே, நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.